Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. இதுதான் OnePlus ஓட ரீட்டைல் பாக்ஸ். மேலே பெருசாக 10 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சீலை பிரேக் பண்ணிடலாம். பாக்ஸ்க்குள்ளே ஒரு சின்ன இன்செர்ட் இருக்குது. ரெகுலராக கொடுக்க ஒரு டிபியூ கேஸ், சில லீஃப்லெட்ஸ், அப்புறம் OnePlusோட ரெட் கேபிள் கார்டு, ஒரு சிம் எஜெக்டர் பின். அடுத்து மொபைல் இருக்குது. ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட இருக்கிறது ஜெட் க்ரீன் வேரியண்ட். இதை விட 3 ஸ்டோன் பிளாக்னு இன்னொரு வேரியண்ட் இருக்குது. இப்போ மொபைலை பூட் பண்ணி ஓரமாக வச்சுருவோம். மொபைலை பூட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து ஓரம் வச்சிடலாம். உள்ள ஒரு ரெட் கேபிள், ஒரு 160 வாட்ஸ்க்கான சார்ஜர் பாக்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நைஸ். அவ்வளோதான் பாக்ஸில். இப்போ மொபைலுக்கு வருவோம். இது OnePlusோட 10T. OnePlus டிசைன் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆடியன்ஸ் குறை வச்சதுன்னு தான் சொல்லணும். மொபைல் பார்க்க ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. கேமரா இன்ச்சஸ் ரொம்ப பம்பியாக இல்லாமல் பின்னாடி பேக் கூட மெர்ஜாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த டிசைன் உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ப்ரொடக்ஷன் பற்றி பார்ப்போம். பின்பக்கமாக கார்னிங்கோட கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி கிளாஸ் தான், ஸோ ஸ்மஜஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணுது. முன்னாடி என்ன ப்ரொடக்ஷன் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. சைடில் பொறுத்த வரைக்கும் மெட்டல் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. கீழே வச்ச மொபைல் பெருசாக வாப்ளிங் இல்லைன்னு சொல்ல முடியாது. வாப்ளிங் இருக்குது. கீழே பாட்டமில் சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க. டுவல் சிம் போடலாம். SD கார்டு சப்போர்ட் இல்லை. அது பக்கத்தில் பிரைமரி மைக் இருக்குது. டைப் சி போர்ட் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தோம்னா இயர் பீஸ் இருக்குது. அது ஸ்பீக்கராகவும் டபுள் ஆகுது. செகண்டரி மைக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன், லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர்ஸ் கீ. பட்டன்ஸ் ரொம்ப கிளிக்கியாக இருக்குது. மொபைல் டோட்டலாக 206 கிராம் வருது. இன் ஃபீல் கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓவராலாக வெயிட் நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஸ்பிளேக்கு வருவோம். இது ஒரு 6.7 AMOLED டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. கலர்ஸ் பார்க்க நல்லா வைப்ரண்டாக பஞ்சியாக இருக்குது. வியூ ஆங்கிள்ஸும் எது குறை சொல்கிற மாதிரி இல்லை. எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் கலர்ஸ் நல்லா பிரைட்டாகவே இருக்குது. இதில் HDR 10+ சப்போர்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதோட பிரைட்னஸ் 950 nits வரைக்கும் போகும். ஆக்சுவலி இது கர்வ் டிஸ்பிளே கிடையாது. அதுவும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ பெசல்ஸை பற்றி பார்ப்போம். பெசல்ஸ் ரொம்ப பெருசாக இல்லை. கீழே இருக்க சின்ன ரொம்ப சின்னதாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் சொல்லணும். செக்யூரிட்டி வரும்போது இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிக்கப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. லோ லைட்லையும் குயிக்காக ரெஸ்பான்சிவாக இருக்குது. இப்போ மெயின் ஃபீச்சரான கேமராக்கு வருவோம். பின் பக்கமாக பார்த்தீங்கன்னா 4 கேமரா செட்டப் மாதிரி தெரியும். ஆனால் 4 கேமரா இல்லை, 3 கேமரா தான். 4ஆக இருக்கிறது ஒரு ஃபிளாஷ் லைட். பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான கேமரா Sony IMX766ஓட வருது. செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சாரோட வருது. மூணாவதா இவங்களும் எது கொடுக்குறாங்கன்னு தெரியாமல் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சாம்பிள் ஷாட்ஸ் பார்ப்போம். இது நார்மல் கேமரா எடுத்த பிக்சர். கலர்ஸ் நல்லா வைப்ரண்டா பிரைட்டா இருக்கு. இது அல்ட்ரா வைட் எடுத்த பிக்சர். உங்களுக்கே டீடைலிங் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செல்ஃபிக்கு வருவோம். செல்ஃபின்னு வரும்போது இதுல 16 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபிஸும் ஒன்றும் குறை சொல்ற மாதிரி இல்லை. கலர்ஸ் நல்லாவே பிரைட்டாகவும் வைப்ரண்டாகவும் இருக்கு. போர்ட்ரேட் பார்ப்போம். போர்ட்ரேட்ஸ் பார்க்கும்போது எட்ஜ் டிடெக்ஷன்ஸ் நல்லாவே இருக்கு. எது குறை சொல்ற மாதிரி இல்லை. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க ஃபிளாஷிப் ப்ராசஸரான Snapdragon 8+ Gen 1 ஜென்ரேஷன் சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G ஸ்மார்ட் போன். இதில் மொத்தம் 11 பேண்ட் சப்போர்ட் பண்ணுது. அது என்னென்ன பேண்ட் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதில் இன்பில்ட்டா NFC சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர் பூஸ்ட் கேம் சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம ஹை-எண்ட் கேம்ஸையும் ஈஸியாக ரன் பண்ண முடியும் நம்புறேன். இதில் 4800 mAh பேட்டரி இருக்கு. அதை பவர் அப் பண்ண 160 வாட்ஸ் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்னதான் 160 வாட்ஸ் இருந்தாலும் 150 வாட்ஸ் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுது. அது நெக்ஸ்ட் அப்டேட்ல அவங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னன்னு. இந்த 150 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி நம்ம 0 to 100 வெறும் 19 மினிட்ஸ்ல பவர் அப் பண்ணலாம்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ OSன்னு வரும்போது Android 12 Oxygen OS 12.1ல ரன் ஆகுது. OS பார்க்க ரொம்ப கிளீனா ஸ்லீக்கா இருக்கு. தேவையில்லாத ப்ராட்காஸ்ட் எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ ரேமுக்கு வருவோம். ரேம்னு வரும்போது LPDDR5 ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன வேரியன்ட் இருக்கு நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலி பிரைஸ் செக்மெண்ட் வந்துட்டோம். என்னதான் இதில் சில குறைகள் இருந்தாலும் OnePlus கிட்ட ஒரு நல்ல அப்கிரேட் தான் சொல்லணும். இதோட பேஸ் வேரியன்ட் 8/128 50,000க்கும் 12/256 54,000க்கும் லாஸ்ட் வேரியண்டான 12/256 55,000க்கும் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம மொபைலோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தோம். ஸோ இவ்வளோதான் இந்த மொபைல் வாங்கலாமா வேணாமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.